டெல்லியில் விவசாயிகள் நடத்துகிற போராட்டம் 2.0ல் இதுவரைக்கும் 8 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க. 200 பேருக்கு மேலே காயப்பட்டிருக்காங்க. 3 பேருக்கு கண்ணு போயிருக்கு. இவ்வளவு பலிகளை கொடுத்து ஏற்கனவே நடந்த போராட்டத்தில் 800 பேருக்கு மேலே உயிர் பலி கொடுத்து விவசாயிகள் போராடினாங்க. இப்போ திரும்பியும் இதே மாதிரி உயிர்களை பலி கொடுத்து போராடுறாங்க. இந்த போராட்டத்தில் அவங்க வைக்கிற கோரிக்கைகள் என்னலாம் அப்படின்னு பார்த்தா 12 கோரிக்கைகள் முன்னு இருக்குது. அதில் மிக மிக முக்கியமானது எது அப்படின்னா விவசாயிகளுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை அதை நிர்ணயிக்கணும் அப்படிங்கிறது. அதில் அவங்க C2+50 அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அது என்னன்னு பின்னாடி பார்ப்போம். அடுத்து மின்சார திருத்த சட்டம் 2020 அதை அமல்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது. ஏற்கனவே விவசாயிகள் போராடின பொழுதும் இந்த சட்டத்தை எதிர்த்து போராடினாங்க. அப்போ கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு சொன்ன மோடி அரசாங்கம் விவசாயிகளுடைய போராட்டம் முடிவுக்கு வந்த பிறகு மின்சார சீர்திருத்த சட்டம் 2022 அப்படிங்கிற பேரில் அந்த சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய விவசாய கூலிகளுக்கு வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய 100 நாள் வேலை திட்டம், அந்த தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் 700 ரூபாய் சம்பளம் நிர்ணயிக்கணும், வேலையை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுலாம் இவங்களுடைய டிமாண்டு. இந்த 12 கோரிக்கைகளில் இந்திய அரசாங்கம் உலக வர்த்தக கழகத்திலேருந்து வெளியேறணும், இந்தியாவுடைய சந்தையை திறந்து விடக்கூடிய அந்த வணிக வசதி ஒப்பந்தம் அதிலிருந்து வெளியேறணும், இப்படி பல முக்கியமான கோரிக்கைகளை வச்சு தான் இந்த போராட்டம் நடந்துக்கிட்டு. அதே மாதிரி நிறுவனங்களுக்காக விவசாயிகள்கிட்ட நிலத்தை கையகப்படுத்துகிறப்ப 2013 சட்டத்தின்படி இருக்கக்கூடிய விலையை விட நிலத்துடைய விலையை விட 4 மடங்கு அதிகமாக கொடுக்கணும். அதே மாதிரி வளர்ச்சி அடைந்த பகுதி, இப்போ திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு பகுதியில் நிறுவனங்களுக்காக நிலத்தை கையகப்படுத்துகிறாங்கன்னா அதுக்கு கொடுக்குற விலையே சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய விவசாய நிலத்துக்கும் கொடுக்க முடியாது. அந்த பகுதிகளில் 10% கூடுதலாக கொடுக்கணும். இப்படி தான் அவங்களுடைய கோரிக்கைகள்லாம் இருக்குது. இதில் அவங்க முக்கியமாக மீண்டும் மீண்டும் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா விவசாயிகளுடைய விளைபொருள்களுக்கு உரிய குறைந்தபட்ச ஆதார விலை அப்படிங்கிறத கொடுக்கணும். அது MS சுவாமிநாதனுடைய பரிந்துரையாக இருக்கக்கூடிய C2+50 அப்படிங்கிற ஃபார்முலா அடிப்படையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் காலங்காலமாகவே விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி விவசாயிகள் தற்கொலை பண்ணிகிட்டு இருக்க நிலையிலிருந்து அவங்க மாறணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் அரசாங்கத்தில் தேசிய விவசாயிகள் ஆணையம் அப்படின்னு ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டுச்சு. அந்த ஆணையத்துக்கு தலைவராக MS சுவாமிநாதன் இருந்தார். இந்தியாவுடைய வரலாற்றில் எக்கச்சக்கமாக விவசாயிகளுக்காக பல ஆணையங்கள் அமைக்கப்பட்டிருந்தாலும் இந்த தேசிய விவசாயிகள் ஆணையம் அப்படிங்கிறது விவசாயிகளுடைய வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான மைல்கல்லாக பார்க்கப்பட்டுச்சு. அதில் விவசாயிகள் அதிகமாக தற்கொலை பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் அவங்க ஆய்வு பண்ணாங்க. இந்தியாவில் பெரும்பான்மையான விவசாயிகள் சிறு குறு விவசாயிகள். இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளில் 60% பேர் சிறு குறு விவசாயிகள். அந்த சிறு குறு விவசாயிகள் நஷ்டமடைகிற பொழுதெல்லாம் கடன் வாங்குறாங்க. ஒவ்வொரு முறையும் விவசாயிகளுடைய கடன் வாங்கக்கூடிய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. விவசாயிகளுடைய கடன் பிரச்சனை தான் அவங்களுடைய தற்கொலைக்கு மிக முக்கியமான காரணம் அப்படிங்கிறது அந்த ஆய்வில் சொல்லப்பட்டுச்சு. விவசாயிகளுக்கு கடன் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய விளைபொருளுக்கு உரிய ஆதார விலை கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறது அதில் கண்டறியப்பட்டுச்சு. அப்போ விவசாயிகளுக்கான அவர்களுடைய தற்கொலைகளை தடுக்கணும்னா அவர்களுக்கு உரிய ஆதார விலையை நிர்ணயம் செய்யணும். அந்த உரிய ஆதார விலையை எப்படியெல்லாம் நிர்ணயம் செய்யணும் அப்படின்னு அந்த ஃபார்முலாவில் போட்டாங்க. அதில் அவங்க என்னெல்லாம் சொன்னாங்க அப்படின்னா அந்த C2+50 அப்படிங்கிறது காஸ்ட் 2, அதாவது செலவினங்கள் 2 என்னெல்லாம் அப்படின்னா முதல்ல இடுபொருள் செலவு. இடுபொருள் செலவு அப்படிங்கிறது விதை, உரம், அது இல்லாமல் அதில் விவசாயம் செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கான கூலி, இதையெல்லாம் மையப்படுத்துது. இடுபொருள் செலவு கூடுதலாக அதோடு சேர்ந்து அந்த விவசாயிகளுடைய உழைப்பையும் அவங்க கணக்கில் எடுக்கணும். அதாவது நெல் விவசாயம் பண்ணுறாங்கன்னா புதிய ரக நெல்லாக இருந்தால் அது ஒரு 3 மாதம் விளையுது அப்படின்னா அந்த 3 மாதமும் 90 நாளும் அந்த விவசாயி அந்த நிலத்தில் வேலை செய்கிறாரு, தண்ணி பாய்க்கிறாரு, ஏதோ களை எடுக்கிறாரு, ஏதோ ஒரு வேலை பார்க்குறாரு, அவருடைய கூலியவும் அதில் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. இன்னொரு செலவினமாக என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த விவசாய நிலத்துக்கான வாடகை அதையும் கணக்கில் எடுக்கணும். அதாவது அந்த நிலம் அப்படிங்கிறது அந்த விவசாயியுடைய மூலதனத்தில் முக்கியமானது. அந்த நிலத்துக்கான வாடகையை இந்த இடுபொருள் செலவில், அதாவது
பயிரிடல் செலவில் சேர்க்கணும் அப்படிங்கிறதும் எம்எஸ் சுவாமிநாதனுடைய பரிந்துரையில் சொல்லப்பட்டிருக்கு. இடுபொருள் செலவு, விவசாய கூலிகளுக்கான சம்பளம், விவசாயிகளுடைய உழைப்பு, அது இல்லாமல் நிலத்துக்கான வாடகை, இதை எல்லாத்தையும் கணக்கில் எடுத்து இதோடு சேர்ந்து 50% கூடுதலாக வச்சு விலை நிர்ணயம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எம்எஸ் சுவாமிநாதனுடைய பரிந்துரை. இதை பண்ணினா மட்டும்தான் இந்தியாவில் விவசாயிகளுக்கு குறைந்தபட்சமான வருமானம் கிடைக்கும், அவங்க கடனிலிருந்து மீள முடியும் அப்படிங்கிறத எம்எஸ் சுவாமிநாதனுடைய பரிந்துரையாக சொல்லப்பட்டுச்சு. 2014 தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி என்ன சொன்னார் அப்படின்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளுக்கு எம்எஸ் சுவாமிநாதனுடைய பரிந்துரை அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொன்னார். விவசாயிகளுடைய வருமானம் இப்போ இருக்கிறத விட 50% கூடும் அப்படின்னு சொன்னார். ஆனால் இந்த 10 ஆண்டுகளில் எம்எஸ் சுவாமிநாதனுடைய பரிந்துரை அமல்படுத்தப்படலை. அது இல்லாமல் விவசாயிகளுடைய தற்கொலை அப்படிங்கிறது நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போயிருக்கு. இன்னைக்கு இந்தியாவில் ஒரு நாளைக்கு 30 விவசாயி தற்கொலை பண்ணி இறந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்லாம் சில தரவுகள் சொல்லுது. நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு விவசாயிகளோட தற்கொலை அப்படிங்கிறது ஒவ்வொரு வருடமும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. 2014 5650 தற்கொலையாக இருந்தது. 2015 8007 கூடுச்சு. அதே தற்கொலை இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2016 11379 கூடுச்சு. 2017 10655 விவசாயிகள், 2018 10349 விவசாயிகள், 2019 10281 விவசாயிகள் தற்கொலை பண்ணியிருக்காங்க. 2022 இந்தியாவில் தற்கொலை செய்து இறந்து போன விவசாயிகளுடைய எண்ணிக்கை 11290. அதில் 5207 பேர் விவசாய கூலிகள் தொழிலாளர்கள், 6083 பேர் விவசாயிகள். இந்த விவசாய கூலிகளுடைய எண்ணிக்கையும் இதில் சரிபாதியாக இருக்குது. விவசாய தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை இந்த தற்கொலையில் சரிபாதியாக இருக்குது. அதற்கான காரணம், விவசாயிகளுக்கு உரிய வருமானம் கிடைக்காத நேரத்தில் அவங்களால தொடர்ச்சியாக விவசாயம் பண்ண முடியாது. அப்படி பண்ண முடியாத நேரத்தில் அவங்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்காது. வேலைவாய்ப்பு இல்லாத விவசாய கூலிகள் கடன் வாங்குவாங்க. அதனால் அவங்க மீண்டும் தற்கொலையை நோக்கி தள்ளப்படுறாங்க. இந்த இடைப்பட்ட மோடி அரசாங்கத்துடைய காலகட்டத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஆண்டுலையும் விவசாயத்திற்கு இவங்க பட்ஜெட்டில் செலவிடக்கூடிய தொகை அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு. விவசாய கூலிகளுக்கு வாழ்வாதாரமாக இருந்த அந்த தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு போன பட்ஜெட்டை விட இந்த பட்ஜெட்டில் சரிபாதிக்கு பணத்தை குறைச்சாங்க. இந்தியா முழுக்க சாதாரண விவசாய கூலிகள் தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக வருஷத்தில் 100 நாள் இந்த வேலை கிடைக்கும் அப்படின்னு நம்பி இருக்கக்கூடிய அந்த விவசாய கூலிகளுக்கு ஆதார் கார்டில் ஒரு பேர் இருக்குது, பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு பேர் இருக்குது அப்படின்லாம் சொல்லி வேலை வாய்ப்பை, குறைந்தபட்ச வாழ்வாதாரத்துக்கான வேலை வாய்ப்பையும் இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக மறுத்துக்கிட்டே வந்துச்சு. கோடிக்கணக்கான விவசாய தொழிலாளர்களுக்கான வேலை வாய்ப்பை இதில் குறைச்சிது. இன்னைக்கு 2022 5207 விவசாய கூலிகள் தற்கொலை பண்ணினாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் மோடி அரசாங்கம் இந்த தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை முறையாக நடைமுறைப்படுத்தாததும், அதில் விவசாயிகளை ஃபில்டர் பண்ணி அந்த தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய நாட்களை குறைச்சதும் ஒரு மிக மிக முக்கியமான காரணம். இந்தியாவில் விவசாயிகள் தற்கொலை பண்ணுறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது கடன் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா. இந்த கடன் அப்படிங்கிறது மோடி அரசாங்கத்துடைய காலகட்டத்தில் ரொம்ப வேகமாக அதிகமாகவே வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. 2019 அதை விட 3 மடங்கு அதிகமாக விவசாயிகளை கடனை நோக்கி தள்ளியிருக்காரு நம்ம நரேந்திர மோடியோட ஆட்சி காலத்தில். ஆனால் இதே 10 ஆண்டுகளில் 25 லட்சம் கோடிகளுக்கு மேலே பெரிய கார்ப்பரேட்டுகளுக்கான கடனை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இப்போ சமீபத்தில் ஒரு தலைவர் கூட கேட்டிருந்தாங்க, நீங்கள் 25 லட்சம் கோடி ரூபாயை கார்ப்பரேட்டுகளுக்கு தள்ளுபடி பண்ணியிருக்கீங்க, ஆனால் தினந்தோறும் கடன் தொல்லையால் தற்கொலை பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் தான் மொத்த கடனையும் எடுத்து பார்த்தா, ஆனால் அதை நீங்கள் தள்ளுபடி பண்ண தயாரா இல்லை. கிட்டத்தட்ட ஒரு இந்தியா முழுக்க ஆயிரக்கணக்கான விவசாயிகளுடைய வாழ்வாதாரமா அவங்களுடைய தொடர்ந்து விவசாயம் பண்றதுக்கு காரணமா இருக்கக்கூடிய இந்த கடனை தள்ளுபடி பண்றதுக்கு மனசு இல்லை. ஆனா கார்ப்பரேட்டுகளுக்கு 25 லட்சம் கோடி ரூபாயை தள்ளுபடி பண்ணியிருக்கீங்க. விவசாயிகள் தங்களுடைய இடுபொருள் செலவு, கூலி, உழைப்பு இதற்கு மையமாக வச்சு ஒரு குறைந்தபட்ச ஆதார விலை கொடுங்க அப்படின்னா கொடுக்காத இந்த அரசாங்கம் தான் 2020 கார்ப்பரேட்டுகளுக்கான வரி சலுகை கொடுக்குது. கார்ப்பரேட்டுகளுக்கான வரியை 40% 22% குறைக்கிறாங்க. 18% கார்ப்பரேட்டுகளுக்கு அவர்களுடைய சொத்துல வருமானத்தில் வரி விலக்கு கொடுத்துட்டு, விவசாயிகள் என் உழைப்புக்கு காசு கொடு, என் நிலத்துக்கு வாடகை கொடு, நான் போடுற இடுபொருளுக்கு காசு கொடுன்னு கேட்டால் அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு ட்ரோன்களை வச்சு குண்டு வீசி, கண்ணீர் புகை குண்டு அடித்து, பிளாஸ்டிக் குண்டால் கண்ணில் அடித்து கொலை பண்ணி வர வேலையை இந்த அரசாங்கம் பார்க்குது.
இந்தியா முழுக்க தான் விவசாயிகள் இருக்காங்க, இந்தியா முழுக்க விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஹரியானா, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் விவசாயிகள் மட்டும்தான் போராடுறாங்க. அதுக்கு காரணமாக சில அரசியல் காரணங்கள்லாம் இருக்குது அப்படின்லாம் சில பிஜேபி காரங்க, ஆர்எஸ்எஸ் காரங்களாம் பரப்புறாங்க. ஏன் பஞ்சாபில், ஹரியானாவில், மேற்கு உத்தரப்பிரதேசத்து விவசாயிகள் போராடுறாங்க அப்படின்னா அதுக்கும் வலுவான காரணம் இருக்குது. பஞ்சாப், ஹரியானா இந்த ரெண்டு பகுதியும் அதிகமாக அரசாங்கத்தால் கொள்முதல் பண்ணக்கூடிய, அரசாங்கம் குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயிக்கக்கூடிய கோதுமையையும் அரிசியையும் அதிகமாக விளைவிக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரமே கோதுமை அரிசி உற்பத்தியில் தான் இருக்குது. இன்னைக்கு மோடி அரசாங்கம் பாரத் ரைஸ்ங்கிற பேரில் நான் குறைஞ்ச விலையில் அரிசி கொடுக்குறேன் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணி ஓட்டு கேட்குறாரு. இந்த அரிசியை பெரும்பான்மையாக விளைய வச்சது பஞ்சாப், ஹரியானா விவசாயிகள். உத்தரப்பிரதேசத்தில், அந்த மேற்கு உத்தரப்பிரதேசம் முழுக்க கரும்பு விவசாயம் பண்ணப்படுறாங்க. கரும்பு விவசாயிகள் அந்த பகுதி முழுக்க இருக்காங்க. அவங்களுடைய வாழ்வாதாரம் கரும்பை உற்பத்தி பண்ணி சர்க்கரை ஆலைகளுக்கு அனுப்புறது. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு கார்ப்பரேட் சர்க்கரை நிறுவனங்களுக்காகவும் அரசாங்கத்துடைய சர்க்கரை ஆலைகளுக்காகவும் குறைஞ்ச விலையில் கரும்பை கொள்முதல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த பகுதிகளில் கரும்புடைய குறைந்தபட்ச ஆதார விலையை கூட்டாமல் இருக்காங்க. இந்த விவசாயிகள்கிட்ட இருந்து வாங்கப்பட்ட கரும்புகள் ஆலைகளில் சர்க்கரையாக மாற்றி சந்தையில் விற்கப்பட்டு போயிருச்சு. ஆனால் விவசாயிகளுக்கு பணம் கொடுக்கல. மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் 6000 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு நிலுவை வச்சுருக்காங்க. ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தை உழுது அதில் பயிரிட்டு ஒரு வருஷம் அதை பராமரித்து தன்னுடைய உழைப்பை செலுத்தி தன்னுடைய விவசாய கூலிகளுக்கான சம்பளம் கொடுத்து அறுவடை பண்ணி அதை ஆலைக்கு அனுப்புனா ஆலை ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தை உழுது அதில் பயிரிட்டு ஒரு வருஷம் பராமரித்து அதுக்கு இடுபொருள் உரம் போட்டு பூச்சிக்கொல்லி மருந்து அடித்து தானும் உழைச்சி விவசாய தொழிலாளர்களை உழைக்க வச்சு அவங்களுக்கும் சம்பளம் கொடுத்து அறுவடை பண்ணி ஆலைகளுக்கு கொடுத்தா ஆலைகள் அதை சர்க்கரையாக்கி சந்தைக்கு அனுப்பிட்டு விவசாயிக்கு மட்டும் பணம் கொடுக்காம இழுத்தடிக்குது. ஏற்கனவே கடன் தொல்லையில் இருக்கிற ஒரு விவசாயி தான் கடன் வாங்கின பணத்துக்கு பயிரிடுறதுக்காகவோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின கடனுக்கு இவங்க 2 வருஷம் 3 வருஷம் இழுத்து விட்டா வட்டி கட்டுற விவசாயி தற்கொலை தான் பண்ணுவான். உரிய விலை கொடுக்காம, உரிய நேரத்தில் பணம் கொடுக்காம, விவசாய தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்காம, இப்படி தொடர்ச்சியாக விவசாயிகளை வஞ்சித்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய போராட்டத்தில் கொண்டு விட்டுருக்காங்க. இந்த போராட்டத்தில் கூட அவங்கள ரப்பர் குண்டுவால் தாக்குறது, ட்ரோனால் அடிக்கிறது, இப்படி வேலை பார்க்குறாங்க. போராட்டம் பண்ணுறவங்க விவசாயிகளே இல்லை அப்படின்னு வதந்திகளை பரப்புகிறாங்க. ஆனால் பாரத் அரிசி இந்தியா முழுக்க குறைந்த விலையில் மோடி கொடுக்குறாருன்னு சாதனையாக இன்னொரு பக்கம் பிரச்சாரம் பண்ணுறாங்க. இந்தியாவில் இந்த மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு பட்ஜெட்டில் விவசாயத்துறைக்கான பணம் குறைஞ்சதுக்கும் 100 நாள் வேலை திட்டம் சொல்லக்கூடிய தேசிய ஊரக வேலை திட்டத்துக்கான பணம் குறைஞ்சிக்கிட்டே வந்ததுக்கும் விவசாயிகளுடைய தற்கொலை, விவசாயிகளுடைய கடன் கூடிக்கிட்டே போனதுக்கும் ஒரே காரணம் தான். இந்த அரசாங்கம் விவசாயிகளுக்கு எதிரான அரசாங்கமாக இருக்குது. சர்க்கரை நிறுவனங்களுக்காக கரும்புடைய ஆதார விலையை கூட்டாமல் இருக்குது. சர்க்கரை நிறுவனங்கள் கொடுக்காத பணத்தை விவசாயிகளுக்கு வாங்கி கொடுக்க தயாராக இல்லாத அரசாங்கமாக இருக்குது. ஆனால் மேற்கு உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த விவசாய தலைவர் அப்படின்னு சொல்லி சரண் சிங்குக்கு பாரத ரத்னா கொடுத்து விவசாயிகளையும் மக்களையும் ஏமாத்த பார்க்குது. இன்னைக்கு டெல்லியை நோக்கி போகக்கூடிய இந்த விவசாயிகள் போராட்டத்தில் தொழிலாளர்களும் இணைஞ்சிருக்காங்க. மோடி அரசாங்கத்திற்கு இந்த விவசாய எழுச்சி முடிவு கட்டுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் அரசியல் களத்தில் எழுந்திருக்கு. தொடர்ந்து இது போன்ற பல்வேறு அரசியல் தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள தமிழ் புலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள்.